நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இன்றைய அச்சு அலசல் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆழமாகவும் விரிவாகவும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி நெடுவாசல் உட்பட பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மத்திய அமைச்சர் சொல்லும் தமிழக அரசு இதற்கு அனுமதி அளித்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்பொழுது இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது என்று உறுதியளித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இது முதல் கட்ட ஒரு கையெழுத்து தான் என்றும் இதற்கு பிறகு பல்வேறு துறையினரிடமிருந்து அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என்பது குறித்த விரிவான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இது தொடர்பாக விரிவாக நாம் பேச இருக்கிறோம். அதே போல இன்று எத்தனை மணிக்கு எந்த துறை அமைச்சர் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் சலீம் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சலீம். இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. எத்தனை மணிக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது? யாருடைய தலைமையில இது நடைபெற இருக்கிறது சலீம்? இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. டெல்லியில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இந்த ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்க கம்பெனிகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் மதியம் 1 மணிக்கு டெல்லியில பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களின் தலைமையில் கையெழுத்தாகும். நாடு முழுவதும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் மத்திய அரசு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறது. இதில் தமிழகத்துல நெடுவாசல், புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 31 இடங்களும் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு மத்திய அமைச்சகத்திலிருந்து தகவல் சொல்றாங்க. நாடு முழுவதிலும் நிலப்பகுதி மற்றும் கடல் பகுதிக்கு அடியில் இயற்கை வளமான ஹைட்ரோ கார்பன் இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்தது. இதில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, மீத்தேன், ஷேல் ஆயில் இந்த மாதிரியான பொருட்கள் எடுக்கலாம். இயற்கை வளங்களுக்கான இந்த ஆய்வை இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் இந்தியா லிமிடெட் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் செய்திருந்தன. இந்த நிறுவனங்களால் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இயற்கை வளம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சில காரணங்களுக்காக இது தள்ளிக்கொண்டே வந்தது. சமீபத்துல பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் கொடுத்த நிலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு தமிழகம், அசாம் மற்றும் புதுச்சேரியில கடும் எதிர்ப்பு நிலவியதால் இதற்கு கடைசி நேரத்தில் நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே போல நேற்று முன்தினம் தகவல் இந்த மாதிரி வெளியாச்சு, இந்த மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்திட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்று மதியம் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் யாரெல்லாம் ஏலம் எடுத்திருக்காங்களோ அந்த ஏலம் எடுத்த நிறுவனங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சலீம், இப்போ தமிழகத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? ஏற்கனவே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து இன்னும் அனுமதி பெறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த திட்டம் அடுத்த கட்டமாக செயல்படுத்துவது பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து சொல்லுங்க சலீம். மத்திய அரசு தெளிவா சொல்றாங்க, தமிழக மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த திட்டத்தை தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க சொன்னது போல இது ஒரு ப்ரொசீஜர். வழக்கமா இந்த மாதிரி ஆய்வு பண்ணி ஆய்வுல இந்த மாதிரி எண்ணெய் இருப்பதோ அல்லது ஹைட்ரோ கார்பன் இருப்பதோ தெரிய வந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, முதற்கட்டமா ஏலம் விட்டுடுவாங்க கம்பெனிக்கு. அந்த கம்பெனிகள் ஆய்வு மேற்கொண்டு இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கு, இங்க நாங்க துளை போட வேண்டியிருக்கும், ஹைட்ரோ கார்பனை தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏலம் விட்ட கம்பெனிகள் சொல்வார்களே ஆயின் மத்திய நிதியம், அதாவது மத்திய அமைச்சரவை பிரதமர் தலைமையில் கூடி இதற்கு முதலில் ஒப்புதல் வழங்கும். அந்த ஒப்புதல் தான் இப்பொழுது வழங்கப்பட்டு விட்டது. இரண்டாவது கட்டமாக மத்திய அரசுக்கும் எந்த கம்பெனி எல்லாம் ஏலம் எடுத்திருக்கின்றனோ அந்த கம்பெனிக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதுதான் இன்று நடக்க போகிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு சம்பந்தப்பட்ட அதாவது பொதுத்துறை நிறுவனங்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ நிறைய கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். சுமார் 30 கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸ் வாங்குறதுல
பெரிய சிக்கல் இருக்காது என நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, மத்திய அரசும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த சுமார் 30 கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், அனுமதி வாங்க வேண்டியிருக்கும் வெவ்வேறு துறைகள்ல. அந்த அனுமதி எல்லாம் ஒவ்வொன்றாக வாங்கி கொண்டு முடித்து விட்ட பிறகு அங்கே வேலையை ஆரம்பிக்கலாம். இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆய்வுல இங்க இருக்கு என்று தெரிந்திருக்கிறது. அதனால் இங்க இருக்கு என்ற, அதாவது ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பில் இவர்கள் துளை போட்டு தோண்ட ஆரம்பிப்பார்கள். எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் இருக்கும், இவர்களுக்கு எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும் என்பதெல்லாம் அங்கே வேலையை ஆரம்பித்த பிறகே நமக்கு தெரிய வரும். சலீம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று மதியம் 1 மணி அளவில் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த டெண்டரை எடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக 30 கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கிறது. அது ப்ரொசீஜர்ஸ் அனைத்துமே முடிந்த பிறகு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என எமது டெல்லி செய்தியாளர் சலீம் கூறியதை கேட்டோம். அடுத்ததாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல், வடகாடு உள்ளிட்ட பகுதிகளில் பல நாட்களாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினார்கள். தங்களுடைய குடும்பத்தோடு இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இன்றைக்கு இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்பது குறித்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சுந்தர் தரும் தகவல்களை கேட்கலாம். சுந்தர், சொல்லுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாக இருக்கிறது. இது குறித்து அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சுந்தர். கடந்த மாதம் 15ஆம் தேதி மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து 16ஆம் தேதி முதல் நெடுவாசல், வடகாடு, நல்லாண்டார்குள்ளி ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மார்ச் 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் காலையிலும், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாலையிலும் நெடுவாசல் பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின. பேச்சுவார்த்தையில் மக்கள், அதாவது பொதுமக்கள் எதிர்க்கக்கூடிய எந்த திட்டத்தையும் தமிழக அரசோ மத்திய அரசோ செயல்படுத்தாது என்ற உறுதிமொழி அளித்ததன் பேரில்தான் நெடுவாசல் பகுதி மக்கள் தங்களுடைய போராட்டத்தை, அதாவது 22 நாளாக நடைபெற்று வந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். ஆனால் இவர்களின் அதாவது மத்திய மாநில அரசுகள் தற்போது இந்த போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த உத்தரவாதத்தை தருகின்றனர் என்று கூறி நல்லாண்டார்குள்ளை மற்றும் வடநாடு பகுதியில் தொடர்ந்து இந்த போராட்டமாக நடைபெற்று வந்தது. அதாவது மாவட்ட ஆட்சியர் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களிடம் அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டம் செயல்படுத்தப்படாத உறுதிமொழி அளித்ததின் பேரில்தான் கடந்த 24ஆம் தேதி நல்லாண்டார்குள்ளையிலும் 25ஆம் தேதி வடநாடு பகுதியிலும் அந்த பகுதி மக்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இந்நிலையில் நேற்று இந்த மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் அளிக்க இன்று போடப்பட உள்ளது என்ற தகவல் வெளியானவுடன் இந்த பகுதி மக்கள் பேரதிர்ச்சியில் தான் உள்ளனர் என்று கூறலாம். அதாவது நம்ம போராட்டக்காரர்களிடம் பேசும்போது அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். அதாவது இன்றும் தாங்கள் மத்திய மாநில அரசுகளை நம்பிக்கையோடு இருப்பதாகவும், அந்த நம்பிக்கையில், அதாவது அவர்களுடைய ரொட்டீன் ஒர்க்கால தான் இந்த செயல்பாடு, அதாவது ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து ஆக உள்ளது என்ற கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தி உள்ளதால் அதாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது இந்த உறுதிமொழி அளித்ததன் பேரில் தான் இந்த தங்களுடைய போராட்டத்தில் வாபஸ் பெற்றதாகவும், இன்னும் நம்பிக்கை, அதாவது மத்திய மாநில அரசு இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தாது என்ற நம்பிக்கை தங்களுடைய உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதாவது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பு அந்த தனியார் நிறுவனம் ஏதாவது ஒரு பணிகளுக்காக, ஆயத்த பணிகளுக்காக அந்த பகுதிக்கு வரும்போது மிக பெரிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்றும், அதாவது பொறுத்திருந்த, அதாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்படாத என்ற உறுதிமொழி அளித்திருந்ததால் நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம். அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பு தனியார் நிறுவனம் ஏதாவது ஒரு பணிகளை மேற்கொள்வதற்கு வந்தால் தங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த போராட்டம், அதாவது அடுத்த கட்ட போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதும் என்றும், முடிந்தவரை, அதாவது தங்கள் உயிருள்ளவரை இந்த போராட்டத்தை, அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்த விடமாட்டோம் என்ற கருத்தையே அவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தங்களுடைய ஆயத்தப்படுத்தி வருகிறனர் என்று கூறலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் நெடுவாசலில் இதனை எதிர்த்து போராட்ட குழுவில் இருந்த திரு செந்தில்தாஸ் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதை பார்க்கலாம். முதல்ல நாங்கள் நாளைக்கு திங்கட்கிழமை நடக்கிற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமே நாங்கள் மீட்டிங் போய் அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயமா நாங்கள் நினைக்கவே இல்லை. அவங்களோட ஷெடியூல் இது. அவங்க முதல்ல 15ஆம் தேதி அறிவித்தாங்க. இன்றைக்கி வர திங்கட்கிழமை மண்டே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்கிறது அவங்க ஷெடியூல். எங்கள் ஷெடியூல் என்னென்னா, எங்கள் ஏரியாவில் இந்த திட்டமே வேண்டாம், வர விட மாட்டோம், 70 கிராமங்களும் இதுக்கு முழுமையாக எதிர்க்கிறோம், முழுமையாக கைவிடணுங்கிறது தான். கடைசி உயிர் எங்களது 70 கிராமங்களில் இருக்கும் வரை இந்த திட்டத்தை மத்திய அரசோ மாநில அரசோ செயல்படுத்த முடியாது, விடமாட்டோம்.
திரு செந்தில்தாஸ் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து நாம் பேசலாம். சார், இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தினாங்க. தற்காலிகமாக அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் கூட அதற்கு பிறகு 30 இடங்களில் வந்து கிளியரன்ஸ் வாங்கணும், அதற்கப்புறம் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் சொன்னார். இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அதாவது ஏற்கனவே இந்த பிரச்சனை எப்படி தொடங்கியது, என்னென்ன கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது, அந்த போராட்டங்கள் பற்றிலாம் உங்களுக்கும் தெரியும், நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே நம்ம அதை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட முக்கியமாக நான் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு இயக்கு விசை, ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதுபோல் இந்த இப்போ நடந்து அரசு தரப்பில் மேற்கொள்ளப்படுகிற இந்த முயற்சிகள் இருக்க, இதன் பின்னாலும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், இயக்கு விசை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், உலக அளவிலான அந்த எனர்ஜி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த விசை எரிசக்திக்கான ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கி பல்வேறு பெரும் தொழிற்சாலைகளுக்கு, நிறுவனங்களுக்கு தேவைப்படுகின்ற விசையை அரசாங்கத்தின் தற்போதைய கட்டமைப்புகளால் முழுமையாக கொடுத்து விட முடியவில்லை. அல்லது வேறு தனியார் அமைப்புகள் கூட பல விசை உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கின்றன, அவர்களாலும் முழுமையாக கொடுக்க முடியவில்லை என்கிற போது அவர்களான உற்பத்தி தடையின்றி தொடர வேண்டுமென்றால் இந்த விசையை எந்த விலை கொடுத்தும் வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த சந்தை நிலைமை இருக்கு பாருங்க. அந்த சந்தை நிலைமை தான் இதனுடைய டிரைவிங் ஃபோர்ஸ் என்பதை நான் முதல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எவ்வளோ வலுவாக இருக்கிறது என்றால், நீங்கள் இந்த செய்திகளில் நம்ம பார்த்த அளவில் அந்த மக்களுடைய உணர்வுகள், போராட்டங்கள் இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு, பின்னால் தள்ளிவிட்டு இந்த பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், அதற்கான அனுமதிகள், பிறகு இப்போ அடுத்து கையெழுத்து போடுகின்ற அடுத்த கட்டம் என்பதாக வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இன்னும் 30-31 ப்ராசஸில் இருக்குது, உண்மைதான். ஏன்னா உடனடியாக இன்றைக்கி போய் கையெழுத்து போட்டாச்சுன்னா நாளைக்கு போய் அங்கே தோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக இப்படி நகர்ந்து கொண்டே இருக்குங்கிறதான பிரச்சனை. ஏன்னா ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்த பிறகு இந்த உணர்வுகளெல்லாம் புறக்கணித்து விட்டு இது ஒரு எந்திரத்தனமாக நடக்கும் இதெல்லாம். நான் ஆல்ரெடி வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது மக்களுடைய கருத்தை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால தமிழக அரசு வந்து இதற்கு அனுமதி கொடுக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னொரு இப்போ சேது சமுத்திர திட்ட எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் அது எப்படியெல்லாம் எதிர்ப்பு வந்தது, ஆனால் கடைசியில் அது எப்படி கொண்டு வரப்பட்டதுங்கிற அந்த பின்னணியெல்லாம் நமக்கு தெரியும். எனவே தான் இங்கே மக்களுடைய கருத்தை அறிவதற்கு முதல்ல என்ன ப்ராசஸ் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பப்ளிக் ஹியரிங் நடந்திருக்கிறதா, அதில் மக்கள்கிட்ட போய் நேர்மையாக விசாரித்திருக்கிறார்களா, பொது கருத்து என்பது கேட்கப்பட்டிருக்கிறதா, தமிழக அரசு கூட இன்றைக்கு அவர்கள் ஏற்காத நிலையில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் ஒரு திட்டவட்டமான அதிகாரப்பூர்வமான ஆணையாக அல்லது அறிவிப்பாக அது வரல. ஒரு இதாக சொல்வது என்பது வேறு. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரலாமே. இது தமிழக நலனுக்கு, தமிழக விவசாயிகள் ஒரு அச்சத்திற்கு உரிய விஷயமாக இருக்கிறது. எனவே மத்திய அரசு இதை இங்கே செயல்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாமே. அப்படிப்பட்ட நம்பிக்கை அளிக்கக்கூடிய நடைமுறைகள் எதுவும் இல்லாமல் வெறும் வாக்குறுதிகள் அளிக்கிற போது அது நம்ப முடியுமா என்ற கேள்வி வருகிறது. ஏன்னா அந்த கேள்வி நியாயமானது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இப்போ அடுத்த கட்ட ப்ராசஸாக இன்றைய கையெழுத்திடப் போகிறார்கள் என்கிற அந்த கட்டம் வருகிறது. இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் பின்னால் இருக்கிற அந்த சக்திகள் இருக்கு பாருங்க, உலக அளவிலான அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்பத்தான் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக வருகிறது. இதில் யாருடைய நலன் கைவிடப்படுகிறது என்றால், உள்நாட்டு விவசாயிகளுடைய நலன், அவருடைய எதிர்காலம், அவருடைய விவசாய நிலத்தினுடைய நலன் அவ்வளவும் கைவிடப்படுகிறது என்பதுதான் பரிதாபம். ஓகே, இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த திட்டமாக இருக்கட்டும் அல்லது கெயில் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்து விவசாய நிலங்களை மையப்படுத்தி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஆகையால் வந்து விவசாயம் அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு விவசாயிகள் தரப்புல சொல்லப்படுது. இதுவே இந்த திட்டம் கொண்டு வந்தவர்கள் தரப்புல வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது எதிர்காலத்தில் அதற்கு நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மை. அதாவது ஒரு நாட்டிற்கு தொழில் வளர்ச்சி என்பது தேவை என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலே சொல்கிறேன், பல்வேறு திட்டங்கள், அணைகள் உட்பட பல்வேறு திட்டங்களை மிக எளிதாக கொண்டு வர முடிந்தது. ஏனென்றால் இந்த சுற்றுச்சூழல் குறித்த, இயற்கை சமநிலை எந்த அளவுக்கு சீர்கெடும் என்பது குறித்த பரவலான தகவல்கள் மக்களிடம் செல்லாத நிலையில்
அவற்றையெல்லாம் அரசு அவன் வளர்ச்சிக்கு உதவுகின்றன என்கின்ற ஒரு பொதுவான ஒரு நல்ல நோக்கம் கூட அதில் இருக்கிறது. அதிலிருந்து மிக எளிதாக செயல்படுத்த முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. சுற்றுச்சூழல் குறித்த கவலை என்பதும் விழிப்புணர்வு என்பதும் மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. அடுத்து இயற்கை சமநிலை சீர்கட்டால் எந்த அளவுக்கு வாழ்க்கை ஆதாரம் அளிக்கப்பட்டு விடும், சூறையாடப்பட்டுவிடும் என்கிற கவலையும் பரவி இருக்கிறது. இந்த பின்னணியில் இப்படியான திட்டங்களை வம்படியாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அடுத்தடுத்த ப்ராசஸில் இது இறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு படைபலத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி, மற்ற கட்டாயமான ஏற்பாடுகளை பயன்படுத்தி மக்கள் மீது திணிக்கிற அந்த ஏற்பாடு வந்து அதற்குத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். நேற்று கூட அவர்கள் மாவட்ட ஆட்சியரோடு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிடுகிறோம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிற நிலையில் மீண்டும் கையெழுத்து வருகிறார் என்றால் அவங்க இப்படி நம்ம போராட்டத்தை கைவிட நினைத்தது தவறோங்கிற எண்ணத்தான் அவர்கள் வரும். எனவே விவசாயியோட நலனை பலி கொடுத்து விட்டு தான் இன்னொரு வளர்ச்சி என்றால் அது கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் விவசாயமும் சரி தொழில் வளர்ச்சியும் சரி ஒன்றுக்கொன்று இணையாக இணைகரத்தில் போக வேண்டியவையே தவிர இதை புறக்கணித்து விட்டு வெறும் தொழில் வளர்ச்சி என்றால் அவ்வளவு தொழிலை உற்பத்தி செய்து அவ்வளவு ப்ராடக்ட்ஸும் என் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு என்ன, அந்த சாப்பாட்டை தருகின்ற விவசாயி இந்த நலன்கள்லாம் அனுபவிக்க வேண்டாமா? ஆக அவர்களை இப்போ வழக்கம் போல் புறக்கணித்து விட்டு பின்னால் தள்ளிவிட்டு அவருடைய நலனின் மீது தான் என்னுடைய வசதிகள் கட்டப்படும் என்றால் அது நியாயம்தானா என்கின்ற சிந்தனை ஏதோ கிராமப்புறத்தில் மட்டும் இல்லை, நகரப்புறத்தில் இருக்கிற வாழ்கின்ற அந்த மக்கள் மத்தியிலும் உருவாகி வருகிறது. எனவே தான் அந்த போராட்டத்துக்கு நெடுவாசல் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக நகரங்களிலும் மாணவர்கள் மற்ற இளைஞர்கள் எல்லாம் போராடி இருக்கிறாங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்றால் என்ன, அதை எப்படி செயல்படுத்த போகிறார்கள், அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் என்ன என்பது பற்றிய ஒரு விரிவான தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு பூர்வாங்க பணிகளை துவக்கிய போது ஒட்டுமொத்த தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தொடர் போராட்டங்கள் நடந்தன. இத்திட்டத்தை செயல்படுத்தினால் அந்த பகுதியை பாலைவனமாகிவிடும் என மக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் போர்க்கொடி தூக்கியதன் காரணமாக கடைசியில் அத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டது. தற்போது ஹைட்ரோ கார்பன் எனும் இயற்கை எரிவாயு கிணறு அமைக்கும் திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் அமல்படுத்துவதற்கான சோதனை முயற்சியை மத்திய அரசு செய்து வரும் நிலையில் இதற்கும் பல தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில் பொருளாதார வளர்ச்சி வேண்டுமெனில் எரிவாயு மிகவும் அவசியம் என்றும் வருங்காலத்தில் ஏற்படும் கூடுதல் தேவையை மனதில் கொண்டே இந்த முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருப்பதாகவும் கூறுகிறார் வேதியியல் துறை நிபுணரான வெங்கட்ராமன். எரிவாயுங்கிறது நம் நாட்டுக்கு மிகவும் அவசியம். அதாவது உலக அளவில் இன்னைக்கு எரிவாயு 26% உலக அளவில் டோட்டல் எனர்ஜி யூஸில் எரிவாயு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 5% தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தற்போது இந்தியாவில் 31 பில்லியன் கியூபிக் மீட்டர் எரிவாயு உற்பத்தி செய்கிறோம். இன்னொரு 31 பில்லியன் கியூபிக் மீட்டர் எரிவாயு இறக்குமதி செய்கிறோம். இன்றைக்கி இருக்க தேவை கூடி வரும்போது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது இந்த எரிவாயுவோட தேவை 2 மடங்கு கூடிடும். அந்த 2 மடங்கு கூடும்போது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்கச்சக்கமாக வெளிநாட்டு அந்நிய செலவாணி போகும். அந்த சமயத்தில் மத்திய அரசு இந்தியாவில் எப்படியான இயற்கை எரிவாயுவை உற்பத்தியை கூட்ட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மீத்தேன் கேஸ், ஷெல் கேஸ் மற்றும் நேச்சுரல் கேஸ் என 3 வகையான எரிவாயுகள் இருக்கின்றன என்று குறிப்பிடும் வெங்கட்ராமன், பல மாநிலங்களில் இயற்கை எரிவாயு கிணறுகள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன, எங்கும் பாதிப்பு கிடையாது என்றும் தெளிவுபடுத்துகிறார். 540 வெல் ஆப்ரேட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். அதில் ஆஃப் ஷோரு ஆன் ஷோர் ரெண்டும் சேர்த்து குஜராத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அந்த கிருஷ்ணா கோதாவரி பேசின்லேயும் இருக்குது. அங்கே தேவையான தண்ணி ரொம்ப அதிகம் இல்லை. அந்த தேவையான தண்ணி என்னன்னா அங்கே பெரிய பாதகமெல்லாம் ஒருத்தர் ஏற்படுத்தலை, பெரிய ப்ரொட்டஸ்ட்டும் ஒன்றும் வரல, செய்யக்கூடாது. தமிழ்நாடு நிலைமை இன்றைக்கி டிஃப்ரெண்ட். இது ஒரு காவேரி டெல்டாங்கிறது ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர், அங்கெல்லாம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஏரியா இல்லை. அந்த குஜராத்தில் எடுத்துக்கலாம், குஜராத்தில் சில இடங்கள்லாம் பாலைவனம் மாதிரி இருக்கும், ராஜஸ்தானில் சில இடங்கள்லாம் பாலைவனம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடம் இல்லை. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் அங்கே மக்கள் எதிர்க்கலை, இந்த இடத்துல மக்கள் எதிர்க்காங்கன்னா அந்த இடத்துல உள்ள நிலைமை என்னன்னு பார்க்கணும். இந்தியாவில் இப்போ 540 கிணறு, எண்ணெய் கிணறு இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கு.
குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துலையும் இருக்குது. அதில் ஆன்ஷோர்னு 2 உண்டு. ஆன்ஷோர் வெல் வந்து ஒரு 480, பாக்கி வந்து ஒரு ஆஃப்ஷோர் வெல். அதில் எல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லை. பல வருஷமாக ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலே காரைக்காலில் வெல் ஓடிட்டுருக்கு. சின்ன வெல் அது ஓடிட்டுருக்கு. இந்த திட்டம் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிந்து உடனடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்றும் கூறுகிறார் வெங்கட்ராமன். விவசாயிகளுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் வந்து ஒரு நேர்மையான பயம், அதில் ஒரு தவறு இல்லை. அதான் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கணும்னா, விவசாயிகளுக்கு அதில் பாதகம் வருது, இயற்கை எரிவாயு வரனால நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சில லாபம் வருது. அந்த பாதகத்தை விவசாயிகளால் பொறுத்து கொள்ள முடியுமா, அது தாங்கிக் கொள்ள முடியுமா, அவர்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். அதான் மத்திய அரசு எங்கேயும் டெல்லியில் உட்காந்துருக்கு, இந்தியா முழுக்க பாலிசி போடுறாங்க, அங்கங்கே இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அப்போ மாநில அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மாநில அரசு என்ன செய்யணும், உடனே விவசாயிகளை கூப்பிடணும், ஓஎன்ஜிசியோ அதிகாரிகளை கூப்பிடணும், மாநில அரசு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும். அவங்க இவங்களோட சந்தேகத்தை கேட்கட்டும், அவங்க பதில் சொல்லட்டும். பதில் சொல்லி விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுறதான்னு பார்க்கணும். விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுறதான திட்டத்தை கை விட்டுணும். அதுதான் ஒரு ஆக்கமுடியாத அணுகுமுறை, ஜனநாயகமான அணுகுமுறை. ஏன்னா மக்களோட மனப்பாங்கு தெரிஞ்சுக்கொள்ளாமல், மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் எந்த திட்டமும் நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் ஓரளவிற்கு தண்ணீர் செலவாகும். ஆனால் வறட்சி என்ற அளவிற்கு மிகைப்படுத்தி கூறுவது சரியல்ல என்றும் வேதியியல் துறை நிபுணரான வெங்கட்ராமன் விளக்கமளித்துள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சங்கரன். இந்த முதல் கட்ட ஒப்பந்தம் தான் இன்றைக்கு கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கு பிறகு பல்வேறு விதமான நடைமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு மாநில அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் போன்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து நாம் விரிவாக விவாதித்து வருகிறோம். சார், இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் சொன்னதையும் கேட்டோம், மத்திய அரசு என்ன முடிவு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாலும், அந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய அந்த இடங்கள்ல பொதுமக்களுடைய எதிர்ப்பு என்பது அதிக அளவிலாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துல தமிழக அரசின் நடைமுறைகள் எப்படி இருக்கணும், அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வளர்ச்சி என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பகுதி மக்களை புறக்கணித்து விட்டு ஒரு வளர்ச்சி என்பது அது ஒரு கொடூரமான வளர்ச்சியாகும். யாருடைய வளர்ச்சி என்பதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அவ்வளோ தளர்ச்சியை நோக்கி வறட்சியை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள். அந்த தொழிலை மேற்கொள்கிற ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் என்பது எந்த வகையில் பொருந்தும் என்பதை நம்ம கேள்வி வைக்கலாம். இதில் என்ன பிரச்சனை என்றால், இப்போ இது எப்படியெல்லாம் மக்களை குழப்பறாங்க பாருங்கள். மீத்தேன் வேற, இந்த ஹைட்ரோ கார்பன் வேற, ரெண்டும் ஒரே விதமாக சித்தரித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள், திசை திருப்புறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது நியாயப்படுத்துவர்களால். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அதுலேருந்து அந்த வேதி குறியீடு இருக்குல்ல, அந்த வேதி குறியீடுல H2O அப்படிங்கிறது அந்த 2OHன்னு போட்டால் என்ன ஆகும்? அது போல் ஏன்னா சில கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2 போட்டாங்கன்னா அது C2Oன்னு போட்டுக்கிறதா அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு புரியாது. ஆனால் அடிப்படையில் இது அது சின்ன சின்ன வேறுபாடு இருக்குங்கிறத நானும் ஒப்புக்கொள்கிறேன். வேதி அறிஞர்கள் இன்னும் தெளிவாக விளக்கக்கூடும். ஆனால் இதற்காக மேற்கொள்ளப்படுகிற அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்கள், நடைமுறை வெளியே எடுப்பதற்கான நடைமுறையெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அதனால் ஏற்படுகிற பாதிப்பு ஒன்று தானே. இப்போ வல்லுநர்கள் சொல்லும்போது கூட சொன்னார், அதுக்கான லிமிட் என்னங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்போது இப்போ முதல்ல இந்த செய்தியாளர் கூட அதை சொன்னார், எவ்வளவு இருக்கும் என்பதைக்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம், ஒரு கட்டத்தில் அது முடிவுக்கு வரும் தானே அர்த்தம். இயற்கையினுடைய அந்த வளம் முடிவுக்கு வருகிறது என்றால் அந்த வளம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற இயற்கை வளம் என்பது இதெல்லாம் சேர்ந்தது தானே. அப்போ இது ஒரு கணிசமான பகுதியை அழித்து விட்டால் அதனுடைய தொடர்ச்சி விளைவாக மற்றதெல்லாம் சேர்ந்து தானே சீரழியும் என்கிறதான் இவருடைய கவலை. இப்போ நான் என்ன ப்ராசஸ் பண்ணேன்னா, இது தொழில் வளர்ச்சி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு இதுதான் எவ்வளோ அந்நிய செலாவணி அப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஒரு பொருளாதார ரீதியாக. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பாதிப்பு வராத விவசாயம் சாராத இயற்கை வளம் அளிக்கப்படக்கூடிய அச்சம் ஏற்படாத பகுதிகள்னு இருக்குது, அங்கே ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம். அங்கே இல்லைன்னு வச்சுக்குவோம், இல்லைன்னு அப்படி தெரிய வருவதாக வைத்துக்கொண்டால் ஒரு தயக்கமும் தேவையில்லை, தொடர்ந்து இறக்குமதி செய்யலாம். ஏன்னா எது மக்களின் வாழ்வை பலி கொடுத்து விட்டு ஒரு உள்நாட்டு உற்பத்தி என்பது தேவையில்லை. அதர் போன்ற விஷயங்களை இறக்குமதி செய்யலாம். எத்தனையோ தொழில்கள் இங்கே வரவில்லையா, எத்தனையோ நிறுவனங்களை நாம் இங்கே இறக்குமதி செய்யலையா. அதுபோல் இந்த தேவை, இந்த ஹைட்ரோ கார்பன் என்பது தேவைப்படுகிறது, உற்பத்திக்கு தேவைப்படுகிறது என்றால் அதை வெளியே இருந்து இறக்குமதி பண்ணிக்கல, எந்த தவறும் இல்லை. நிச்சயமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருத்தை அதாவது நீங்கள் தமிழக அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலோடு நினைத்து பார்க்கிற போது தமிழக அரசுக்கு இன்றைக்கு தமிழக ஆட்சியாளர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குன்னு, அப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு அவர்கள் உடன்பட மாட்டார்கள், அப்போ இது கண்டுகொள்ளாமல் விட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதை விட நினைச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
நிச்சயமாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதே போல இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான இடங்களை பொறுத்தவரை அந்த இடங்களில் இந்த பொதுமக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்ட குழுவினரும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்து அவர்கள் யோசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே இந்த திட்டம் செயல்படுத்த போவதில்லை. அதற்கு பிறகு பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. பல்வேறு துறைகளில் இருந்து முக்கிய அனுமதி எல்லாம் வாங்க வேண்டும். இதையெல்லாம் முழுமையாக முடித்துவிட்ட பிறகுதான் நோ அப்ஜெக்ஷன் என்று வரும்பொழுது இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஆகையால் மாநில அரசு என்ன முடிவெடுக்க போகிறது, மேலும் 30 இடங்களில் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருக்கிறது, அனைத்து இடங்களிலும் இதற்கு கிளியரன்ஸ் கிடைக்க போகிறதா, மேலும் போராட்ட குழுவினர் தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார்களா, தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தமிழக மீனவர்கள் 12 பேர் மீண்டும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தமிழக மீனவர்கள் கைதை பொறுத்தவரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. கடந்த வாரத்தை பொறுத்தவரை தமிழக மீனவர்கள் 16 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறை கோரிக்கை விடுத்தாலும் கூட ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைத்த பாடில்லை. சார், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு. இப்போ இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதற்கான நிரந்தர தீர்வு என்பது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஒரு புறம் நம்மளுடைய கடல் வளத்தை மீனவர்கள் அழித்து செல்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இலங்கை தரப்பு மீனவர்களிடத்துல இருக்கு. தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்திற்கான வழிமுறைகளை தமிழக அரசு செய்யும் போது இன்னும் அதிக அளவிலான பயன்பாடு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய அது மிக அடிப்படையில் நீ சொன்னது போல் அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு அது அந்த சிக்கல் உட்பட அதுக்குள்ளே இருக்கிறது. என் அடிப்படையில் என்ன நான் பார்க்குறேன் என்றால், ஒன்று இது மீண்டும் மீண்டும் இந்த செய்தி வந்து கொண்டு ஒரு செய்தி வருகிறது, இலங்கை சிறையில் இருக்கின்ற இத்தனை தமிழக விவசாயிகள் மன்னிக்கவும் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அடுத்த நாளே இத்தனை பேர் கைது செய்யப்படுகிறார்கள் என்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்ற செய்தி ஒரு நாள் 2 நாள் இடைவெளியிலே மறுபடியும் வந்து விடுகிறது. ஆக இப்படி தொடர்ச்சியாக நடக்கிற போது அப்புறம் தமிழக அரசு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் அனுப்புகிற அந்த நடைமுறை வருகிறது. பிறகு தலையிடுவது என்பது பேச்சுவார்த்தை நடக்கிறது. இவர்கள் திரும்பி வருவதற்குள் அந்த குடும்பத்தினர் மிகப்பெரிய மன உளைச்சலில் என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற கவலையில் ஆட்கள் தான் திரும்பி வருகிறார்களே தவிர அவர்கள் கொண்டு சென்ற படகுகளும் வருவதில்லை, அந்த வலைகளும் வருவதில்லை. ஆக ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பது முடக்கப்பட்டு விடுகிறத பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், எப்போ இது தொடர்ச்சியாக நடக்கிற போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் ஒரு இறுதி முடிவு ஒரு மெக்கானிசம் என்பது இருக்கா, இதை தடுப்பதற்கான ஒரு இறுதிக்கட்ட உடன்பாட்டிற்கு விரைவில் இவர்கள் வந்தாக வேண்டும் 2 அரசுகளும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போது உடனடியாக இந்த பிரச்சனைகள் தலையிடுகின்ற ஒரு ஏற்பாட்டை மத்திய அரசு ஏன் செய்யக்கூடாது? ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் கடிதம் அனுப்பிய பிறகுதான் மத்திய அரசு விழித்துக் கொள்ளுமா? அப்போ மத்திய இது தன்னுடைய குடிமக்கள் இல்லையா, இந்திய மீனவர்கள் தானே அவர்கள் அடிப்படையில். அப்போ இந்திய மீனவர்களை இன்னொரு நாட்டு அரசு சிறைப்பிடித்து செல்கிறது என்றால் உடனே இந்திய அரசு தலையிட வேண்டும் அல்லவா? அதற்கான உடனடி ஏற்பாடு என்ன? எந்த கடிதமும் எங்கிருந்தும் வராமல் மத்திய அரசு தானாகவே தலையிடும், இந்திய அரசு தானாகவே தலையிட்டு அவருடைய விடுதலைக்காக முயற்சி செய்யும் என்கின்ற அந்த ஏற்பாடு என்ன? அடுத்து இந்த மீனவர்களை பாதுகாப்பதற்கான இந்த அவர் வாழ்வுரிமையோடும் சம்பந்தப்பட்டிருப்பதால் வாழ்வாதாரத்தோடும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இருதரப்பு மீனவர்களை பேச வைத்து ஒரு இறுதி முடிவுக்கு வருவது, இரு நாட்டு அரசுகளும் ஒரு திட்டவட்டமான நம்பிக்கை சார்ந்த நம்பகமான ஒரு உடன்பாட்டுக்கு வருவது என்பது மிக மிக அவசியம். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த நிலையில ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாலா, இப்ப சொல்லுங்க, தமிழக மீனவர்கள் 12 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே தமிழக சிறையில் பொறுத்த வரைக்கும் 38 மீனவர்கள் இருக்காங்க. 133 மீன்பிடி படகுகள் எல்லாம் இலங்கை அரசிடம் இருக்கிறது. அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் என்ன எடுக்கப்பட்டு வருகின்றன பாலா? தமிழகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது ஒரு தொடர் நிகழ்வாகவே உள்ளது. இவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பொழுது இவர்கள் எல்லை இலங்கையினுடைய கடல் பகுதியில் மீன்பிடித்ததாகவே கூறி இவர்களை கைது செய்கின்றனர். எனவே கடந்த வாரத்தில் ஒரு கிட்டத்தட்ட நேற்று பிடிக்கப்பட்ட 12 மீனவர்களை சேர்க்கும் போது ஒரு 38 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். அதற்கு முன்பாக அதற்கு முன் வாரத்தில்
50 மீனவர்கள் வந்து மீனவர்களுடைய கடும் போராட்டத்துக்கு பிறகு 50 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு மறுத்துள்ளது. இதனால் வந்து இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட படகுகள் உள்ளன. இதனால் வந்து 130க்கும் மேற்பட்ட படகுகள்ல வந்து சுமார் ஒரு 80க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து முற்றிலும் சேதமடைந்து மீட்க முடியாத நிலையிலே உள்ளது. இருக்கும் படகுகளையாவது மீட்டு தாருங்கள் என மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்து வரும் நிலையில் மீனவர்கள் வந்து சிறைபிடிப்பது என்பது தொடர் நிகழ்வாகவே உள்ளது. ஆகவே வந்து வரும் காலங்களில் வந்து மீனவர்கள் இந்த பகுதியில வந்து மீன் பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காக வந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நிகழ்த்தி பாதுகாப்பாக மீன் பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே இன்னும் ஒரு சில காலங்களில் வந்து அரசினுடைய தடைகாலங்கள் வர உள்ளது. ஆகவே வந்து எங்களுடைய இந்த இருக்கக்கூடிய 2-3 கடல்கள் இந்த 2 வாரத்திலேயாவது நாங்கள் மீன் பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்டு தர வேண்டும் என்பது தொடர்ந்து வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இன்றைக்கு வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள். இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனமும் இந்த இடைத்தேர்தல் மேல் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. புதிய கட்சியின் பெயரில் புதிய சின்னத்தில் போட்டியிடுகிறது. அடுத்தபடியாக பல்வேறு கட்சிகள் இதில் களமிறங்கி இருக்கின்றன. வேட்பாளர்களை பொறுத்தவரை 82 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் நமக்கு தெரிந்துவிடும். அதற்கு பிறகு 63 பேருக்கு மேல் வேட்பாளர்கள் இருந்தால் மின்னணு வாக்குமுறை இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இந்த முடிவுகள் எல்லாம் மாலைக்குள் நமக்கு தெரிந்துவிடும். சரி, இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தேர்தல். அதிமுக வந்து 89க்கு பிறகு இரட்டை இலை சின்னம் 2வது முறையாக முடக்கப்பட்டு புதிய சின்னத்துல வந்து அதிமுக 2 அணிகளாக போட்டியிடுகிறது. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை? அது அதிமுகவுக்கான அந்த வேட்பாளர்களுக்கான சின்னம் முடக்கப்பட்டது என்பது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியே முடக்கப்பட்டது போல தான். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக மக்களிடம் மிக பரவலாக எல்லா மக்கள் மனங்களும் பதிந்த ஒரு சின்னம். அது சின்னத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் நடக்க வேண்டுமா என்பது அடுத்து அது கல்வி வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது, அது வேறு. ஆனால் இங்கே வந்து சின்னம் என்பது வெறும் ஒரு அடையாளத்துக்காக மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய ஒரு முழுமையை அந்த சின்னத்தின் வழியாக பார்க்கிறார்கள். மக்களுடைய மனநிலை சார்ந்தது. அதுக்கான எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வந்த போது உள்ள அந்த வரலாற்று பின்னணி என்றெல்லாம் அதில் நிறைய இருக்கிறது. அந்த சின்னம் முடக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அந்த கட்சி கிட்டத்தட்ட முடக்கப்பட்டு விட்டது என்றுதான் பொருள். அப்போ ஒரு புதிய அடையாளத்தோடு தான் அந்த வேட்பாளர்கள் களமிறங்க வேண்டியிருக்கிறது. இதன் பின்னால் அரசியல் சதியெல்லாம் இருக்கிறது. இந்த சின்னத்தை முடக்கியதன் மூலமாக அதிமுகவுக்கு இன்னொரு விதமான நெருக்கடி. தமிழக ஆட்சியாளர்களுக்கு மத்திய ஆட்சியாளர்கள் வேறு விதமான நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்கிற விமர்சனமும் வந்திருக்கு. ஊடகங்களே அது பற்றிலாம் பேசப்பட்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் இன்னும் பரவலாக இது வந்து மத்திய ஆட்சியாளர்களுடைய இன்னும் மத்திய ஆளுங்கட்சியினுடைய திட்டமிட்ட ஒரு ஏற்பாடுகள் இருக்கின்றன என்ற விமர்சனம்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தரப்புலேருந்து இன்னும் வலுவான பதில் என்பது இன்னும் வரலை. இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஒரு பக்கம் அந்த அரசியல் அதிமுக என்ற கட்சி முடக்கப்பட்டிருக்குங்கிறது அரசியல். அதன் பின்னால் ஒரு மத்திய ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவுடைய அரசியல் இருக்கிறது என்கின்ற அந்த அரசியல் சூழல். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் சொன்ன இந்த டெக்னிக்கல் விஷயங்கள், 83 பேர் களத்தில் வருகிறார்கள் என்றால் அப்போ நம்முடைய இன்றைக்கு இருக்கிற வாக்குப்பதிவு எந்திரத்தில் 63 பேருக்கு மேலே பதிவு செய்ய முடியாது என்பதால் அப்போ மறுபடியும் வாக்கு சீட்டுக்கு முறைக்கு போக வேண்டியிருக்குமேங்கிற அந்த கேள்வி வருகிறது. ஆனால் இன்றைக்கி எத்தனை வேட்பாளர்கள் எத்தனை பேர் மனு கொடுத்தவர்கள் விலக்கிக் கொள்கிறார் என்பதை பொறுத்து எண்ணிக்கை குறையலாம். அப்படி குறைஞ்சும் 63 கீழே போகலை, அது மேலே தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ வேறு வழி என்ன என்றதெல்லாம் இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு கடந்த கணிசமான காலகட்டத்திற்கு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக பயிற்சி பெற்று வந்துவிட்ட வாக்காளர்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை விட முக்கியமாக தேர்தலை நடத்துகின்ற அந்த அதிகாரிகள், அந்த அலுவலர்கள், அவர்களுக்கும் சிரமமாக இருக்கும். அப்போ குறுகிய காலத்தில் ஒரு புதிய பயிற்சி மீண்டும் அளிக்கப்படுவதற்கு என்ன ஏற்பாடு? உள்ளாட்சி தேர்தல் உட்பட அது சில பயிற்சிகள் இருக்கின்றன என்றாலும் கூட அது ஒரு கேள்வி வரத்தான் செய்கிறது. இதற்கிடையே இன்னொரு தகவல் என்ன இருக்கிறது என்றால், இல்லை அதாவது 128 பேர் வரைக்கும் போட்டியிட்டால் கூட பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நவீன எந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் போதுமான அளவுக்கு இல்லாததால் பொது தேர்தல்களில் இதுவரைக்கும் அந்த எந்திரம் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இது ஒரு இடைத்தேர்தல் தான் என்பதால் இதில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த எந்திரத்தை பெற முடியும், பயன்படுத்த முடியும் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது
இன்றைக்கு எத்தனை பேர் விலக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது, பார்க்கலாம். நிச்சயமாக இன்று வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள். 3 மணிக்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவை நடத்தலாமா அல்லது வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவை நடத்தலாமா என்கின்ற ஒரு இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க இருக்கிறது. இன்று மாலைக்குள் அதற்கான முடிவை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு குமரேசன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அச்சு அலசல் நிகழ்ச்சியில் இணையலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.